Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னா YouTubeல நிறைய யூடியூபர்ஸோட அவங்க லைவ் போடும்போது அந்த chatல வந்து பார்த்திருப்பீங்க. members only mode chat அப்படின்ற மாதிரி இருக்கும், subscriber only mode chat அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா என்னோட சப்ஸ்கிரைபர் இருந்தா மட்டும் தான் என் chatல வந்து chat பண்ண முடியும். இது போட்டாதான் சோ என் சேனல்ல வந்து நீங்க வந்து chat பண்ண முடியும். சோ அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. சோ இத வந்து நீங்க லைவ் பண்ணும்போது உங்க சேனலுக்கு இத வந்து இப்படி வந்து செட் பண்றது. சோ அதான் இதுல பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனலுக்கு subscribe பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ் வாங்க நம்ம வீடியோல போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோவை பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம குரோம் வழியா இல்லை யூடியூப்ல நீங்கள் வந்துட்டு கூட சைடில் அந்த நம்ம ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கலாம், இல்லை ஈஸியாக கிளிக் பண்ணி உள்ள வந்துடலாம். ஸோ உள்ள வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆக்சுவல் நீங்கள் எப்போ போல போய் லைவ் பண்ண வந்து போயிடுவீங்க. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பார்க்க வரீங்கனால உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி லைவ் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி லைவ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஒய்டி டியூட்டோரியல் பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில், அதில் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒரு சும்மா டுட்டோரியல் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால அப்படி காட்டுறாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரீம் போயிடுவோம். நம்ம ஸ்ட்ரீம் செட்டப்ல தான் வந்து பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ணுவோம். ஃபோனில் இருந்தால் ஃபோனில் பண்ணுவோம். ஸோ குரோம்ல இருந்தால் குரோம்ல பண்ணுவோம். ஸோ இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன்லேயும் இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண முடியும். ஸோ எடிட்டிங் நம்ம கொடுத்தாலே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம தான் பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அது கீழே பாருங்களேன், டீடைல்ஸ் கீழே கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நிறைய பேர் லைவ் பண்ணும்போது இந்த கவனிக்க மாட்டோம். ஸோ அந்த கஸ்டமைசேஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து லைவ் சாட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே இதுல வந்திருக்கும். ஸோ இதுல பாருங்க பார்ட்டிசிபேட் மோடுன்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல சப்ஸ்கிரைபர் மோட் அப்படின்றது இருக்கு. டிஃபால்ட்டா இது வந்து எனி ஒன் மோட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், சப்ஸ்கிரைபர் ஒன்லி மோட் அப்படின்னு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப் ஒன்லி மோட் இருக்கும். ஸோ நமக்கு ஏன் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு ஒன்றும் ஜாயின் பட்டன் மானிட்டேஷன் எனேபிள் ஆகி ஜாயின் பட்டன்லாம் வரல. ஸோ அதனால மெம்பர்ஷிப் ஒன்லி மோட் இல்லை. மேபி உங்களுக்கு ஜாயின் பட்டன் இருந்தா உங்களுக்கு அதுல அடிஷனலா ஒரு ஆப்ஷன் இருக்கும் மெம்பர்ஷிப் மோட்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சப்ஸ்கிரைபர் மோட்ல கீழே வச்சிட்டேன். மினிமம் சப்ஸ்கிரைபர் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எத்தனை நிமிஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து சாட் வந்து ரிலீஸ் ஆகணும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகணுமா, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்த செகண்ட் ரிலீஸ் ஆகணும்னா எடிட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மெசேஜ் டிலேன்னு இருக்கு. ஸோ இது ஒன்றும் ஸ்லோ மோட் தான். ஸோ நமக்கு அடுத்த மெசேஜ் எத்தனை செகண்ட் கழிச்சு வரணும் அப்படின்றது ஸ்லோ மோடு. வேணா ஆன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் பாத்தீங்களா, இந்த சேவை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து சேவ் கிளிக் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து சேவ் பயணத்துல எனக்கு வந்துருச்சு பாத்தீங்களா, ஜனாதான் டர்ன் ஆன் சப்ஸ்கிரைபர் ஒன்லி மோட் அப்படின்றது வந்துச்சு பாருங்க, 2வது ரோக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் கைஸ். அகைன் நமக்கு இப்போ வேணாம் இது அந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணோம்னா திருப்பி அகைன் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ஓடிட்டே இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அது எடிட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. திருப்பி அதே செட்டிங்ல போயிட்டு எனி ஒன் மோட் கொடுத்தாலே போதும் கைஸ். இவ்வளவுதான். இப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த யூடியூபை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் ஒன்லி சாட்டை போடுறது, சப்ஸ்கிரைபர் ஒன்லி சாட்டை எனேபிள் பண்றது. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நம்புறேன். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்றவங்கலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைக் பண்ணுங்க. அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி மோட் எப்படி செட் பண்ணிக்கிறேன்னா நம்ம வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.